ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, பட்டர் கேக் எப்படி மேக் பண்ணலாம் அப்படின்றது பார்க்கலாம் வாங்க. இது அன்சால்டட் பட்டர் வேணுங்க. சால்டட் பட்டர் இருக்கக்கூடாது. அன்சால்டட் பட்டர் தான் நம்ம எந்த மாதிரி கேக் பண்ணாலும் நம்மளுக்கு அதான் தேவைப்படும். ஸோ அது 100 கிராம் எடுத்துக்கலாம். ஃப்ரிட்ஜில் வைக்காம ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணுங்க. அது மட்டும் பார்த்துக்கோங்க. அது 100 கிராம் எடுத்துக்கலாம். இது மாதிரி வெளியில் வச்சுருந்தா இது மாதிரி தாங்க மெல்ட் ஆகிருக்கும். இதை அப்படியே ஒரு பீட்டர் வச்சு ஒரு 2 செகண்ட் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. கலர்லாம் சேஞ்ச் ஆக வேணாம், ஜஸ்ட் பீட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்து ஸ்டெப் பண்ணும்போது நம்ம சுகர் சேர்ப்போம், அதுக்கப்புறம் எக் சேர்ப்போம். ஸோ அதில் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடும். ஸோ ஸ்லோவாகவே பீட் பண்ணிக்கோங்க. பட்டர் கேக்குக்கு பட்டர் தாங்க மெயினு. ஸோ அதனால் பட்டரை கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. சுகர் 120 கிராம் எடுத்திருக்கோம். அதை மொத்தமாக போடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக 3 டைம்ஸ் நான் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா சுகர் இன்றைக்கி நம்ம முழு சுகராக தான் சேர்த்துருக்கோம். ஸோ அதனால் பவுடர் பண்ணி சேர்க்கல. நீங்கள் பவுடர் பண்ணி சேர்க்கறதுனாலும் பவுடர் பண்ணி சேர்த்துக்கோங்க. நான் முழு சுகராக சேர்த்துருக்கேன். ஏன்னா அப்போ தான் அது பட்டரோட நல்லா சேர்ந்து இன்னுமே நல்லா டேஸ்டியாக இருக்கும் முழு சுகராக ஆட் பண்ணும்போது. ஸோ அதனால் முழு சுகராக ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஒரு மாதிரி ரவை கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும். ஒரு மாதிரி நரன்னு இருக்கும். ஸோ அது நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது. அதுக்குள்ளேயே நல்லா மெல்ட் ஆகிருக்கும். நல்லா நெக்ஸ்ட் ஸ்டெப் பண்ணும்போது நல்லாவே டிசால்வ் ஆகிடும் சுகரு. ஸோ இது மாதிரி ஓரத்தில் இருக்கிறதெல்லாம் ஸ்பேச்சுலா வச்சு எல்லாமே ஒன்றா சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கோங்க. சுகர் போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் ரைஸ் பண்ணிக்கோங்க. பீட்டரோட ஸ்பீட் கொஞ்சம் ரைஸ் பண்ணிவிட்டு இது மாதிரி நல்லாவே மிக்ஸ் பண்ணுங்கள். பாருங்கள், கலர் முன்னை விட இப்போ கொஞ்சம் லைட் ஒயிட்டாக வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம 2 எக்கு ஆட் பண்ணிக்கலாம். அது ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். எக்கு ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணுங்க. ஃப்ரிட்ஜில் வச்சுருந்திங்கன்னா ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே எடுத்து வெளியில் வச்சுருங்க. ஃப்ரிட்ஜில் வச்சதை யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ பாருங்கள், ஒன்று ஒன்றா போட்டு நல்லாவே நம்ம ஹை ஸ்பீடில் வச்சு பீட் பண்ணிக்கோங்க. நல்லா இது மாதிரி லேயராக ஃபார்ம் ஆகும்போது நெக்ஸ்ட்டு எக் போட்டுக்கலாம். இது மாதிரி போட்டு நல்லாவே ஒரு 30 செகண்ட்க்கு நல்லாவே பீட் பண்ணுங்க. இது மாதிரி நல்லா சேர்த்து வச்சு பீட் பண்ணிக்கோங்க. 30 செகண்ட் கண்டினியூஸாக ஹை ஸ்பீடில் பீட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எக்கு, சுகரு, பட்டரு இது 3 நல்லா ஒன்றா சேர்ந்து நல்லாவே மிக்ஸ் அவுட் ஆகும், கரைஞ்சிரும். ஸோ பாருங்கள், ஓரங்களில் இருக்கிறதெல்லாம் சேர்த்து வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் இது மாதிரி மேலே ஒரு ஸ்டிக் பிக்காக வரும். அந்த அளவுக்கு வெயிட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், ஒரு மாதிரி லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகும். அதாங்க கரெக்ட் ஸ்டேஜு. அதோட பேட்டர் ஸ்டாப் பண்ணிக்கலாம். பாருங்கள், இவ்வளோ நல்லா க்ரீமியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த அளவுக்கு இருக்குனுங்க பேட்டர். அது பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் பார்க்கலாம். மைதா 100 கிராம் எடுத்திருக்கேன். எப்பயுமே நம்ம சலிச்சிட்டு தான் ஆட் பண்ணணும். நெக்ஸ்ட் பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன். 1 பிஞ்ச் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா சலிச்சுக்கோங்க. எத்தனை வாட்டி வேணால் சலிக்கலாங்க, தப்பே கிடையாது. 2-3 டைம் கூட சலிச்சுக்கோங்க. சலிக்க தான் நம்மளுக்கு மாவுமே நல்லா கட்டிகள் இல்லாமல் இருக்கும். அதுக்கப்புறம் கேக்குமே நல்லா ஸ்பாங்கியாக வருங்க. நல்லா பார்க்குறதுக்கு கட்டிகள் எதுவும் இல்லாமல் கேக்குமே நல்லாயிருக்கும். இல்லைன்னா ஓட்டையாக இருக்கும் கேக்கு. ஸோ அதனால் நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸுமே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே எல்லாத்தையும் கொட்டிடக்கூடாது. ஸோ இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இதுக்கப்புறம் பீட்டர் யூஸ் பண்ணாதீங்க. ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணும்போது பீட்டரை யூஸ் பண்ணக்கூடாது.
இப்படி நம்ம யூஸ் பண்ணோம்னா கேக் வந்து ஒரு மாரி மேலே வந்து ஒரு மாரி வெடிச்ச மாரி இருக்குங்க. ஸோ, அதனால இந்த ஓவர் பீட் பண்ணோம்னா அப்படி ஆயிடும். இந்த மாரி ஸ்பேச்சுலா வச்சு கட் அண்ட் ஃபோர்த் மெத்தட்ல வந்து நல்லாவே வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுதாங்க நம்ம வந்து பட்டர் ஷீட் போட்டு பேட்டர வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த மாரி பட்டர் ஷீட் போட்டு இந்த மாரி டின்ல வந்து ஊத்திக்கோங்க. இப்போ குக்கர்லேயும் வைக்கலாம். குக்கரில் கேஸ்கட்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வைங்க. 30 மினிட்ஸ் 35 மினிட்ஸ் ஆகும் குக்கரில். இது மாதிரி வந்து ஈவனாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க பேட்டரை. இது மாதிரி வந்து டூத் பிக் வச்சு ஏர் பபிள்ஸ்லாம் ரிலீஸ் பண்ணிக்கோங்க. ரிலீஸ் பண்ணிவிட்டு டேப் பண்ணி 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு ஓவனில் 20 மினிட்ஸ் ஆச்சுங்க வேகிறதுக்கு. இது மாதிரி வந்து ஈவனாக இருக்கணும். அப்போ தான் கேக் ஈவனாக வரும். ஸோ 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் பாருங்கள் கேக்கு எந்த அளவுக்கு சூப்பராக வந்திருக்குன்னு சொல்லிட்டு. பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்குது. நல்லா ஆறணுங்க. ரூம் டெம்பரேச்சர் கிட்ட வரணும் கேக்கு. நல்லா வந்து சில் அவுட் ஆனதுக்கப்புறம் கட் பண்ணி பீஸ் பண்ணி சாப்பிடுங்க. குழந்தைங்களுக்குலாம் ரொம்பவே பிடிக்கும். பாருங்கள் ஆறுனதுக்கப்புறம் இது மாதிரி வந்து பீஸ் போட்டுக்கோங்க. சாப்பிட நல்லா வந்து டேஸ்டியாக இருந்துச்சு. அப்படியே ஆயிலில் வச்சோன்னே நல்லா மெல்ட் ஆச்சுங்க. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு பட்டர் கேக்கு. கண்டிப்பாக மஸ்ட்டாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே போல் மெஷர்மெண்ட் வந்து கரெக்டாக பார்த்து கரெக்டாக பண்ணிங்கன்னா சூப்பராக வருங்க எது பண்ணாலுமே. ஸோ மெஷர்மெண்ட் மட்டும் நல்லா வந்து பார்த்து யூஸ் பண்ணுங்க. அவ்வளோதாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். 1 வீக் வரையும் ஸ்டோர் பண்ணி சாப்பிட்லாம். ஸோ அதனால் மஸ்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். ரொம்பவே சப்போர்ட் பண்ணுறீங்க. ரொம்பவே நன்றிங்க. இது மாதிரி என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி நிறைய கேக் வீடியோஸ் நிறையவே வரும். பிகினர்ஸ்லாம் வந்து தாராளமாக வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நன்றிங்க.